உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே நீங்க என்கிட்ட உதவி கேட்டு வரும்போது வந்த அந்த வண்டு தான் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துச்சு. அதனால தான் நீங்க இருந்த இடத்த மாயத்திர மூலமா தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா வந்து உங்க 4 பேரையும் காப்பாத்தின. நான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தா கூட நீங்க 4 பேருமே மரணத்தை தழுவி இருப்பீங்க. இப்ப என்னதான் பண்றது? அந்த பொம்மையை கட்டுப்படுத்துறது எப்படி? அந்த பொம்மைக்கு பழி வாங்குற வெறி ரொம்பவே இருக்கு. அவளை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயா இங்க பாருங்க, கடவுள் மாதிரி நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்துனீங்க. இப்போ நாங்க உயிரோட இருக்கோம்னா சத்தியமா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். ஐயா தயவு செஞ்சு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா, ப்ளீஸ் யா. உங்களை எல்லாம் எப்படி மீட்டெடுக்கணுங்கிறத நான் நேத்தே யோசிச்சு வச்சிட்டேன். உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. அவர் மட்டும்தான் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்க முடியும். அவர் மறுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. மரணம் நிச்சயம். ஐயா 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 யார் அவர்? யார் அவர்? யாருன்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க எப்படியாவது அவர் கையில கால விழுந்து சம்மதிக்க வச்சிடறோம். ஆமா, எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்க. அல் அலீம். ஏற்கனவே தமன்னாவோட முயற்சியால இந்த உலகத்துக்கு வரவழைக்கப்பட்ட மாபெரும் சக்தி படைத்த அந்த அல் அலீமால மட்டும்தான் அவளை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்துறது மட்டுமில்ல, நிரந்தரமா அழிக்கவும் முடியும். தமன்னா இவர் என்னென்னமோ சொல்றாரு. யார் தமன்னா அவரு? மனோ, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த சக்திக்கு பயந்துதான் பொம்மி அந்த மீனோட உடம்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அல் அமீன் சாதாரணமான ஆள் இல்ல, மிக பெரிய சக்தி படைச்சவர். ஆனா அவரை வர வைக்கிற வழிதான் எனக்கு என்னன்னு தெரியல. ஓ, நான் கூட இருக்கும்போது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா அல் அலீமை வரவழைக்க என்னால மட்டும்தான் முடியும். நன்றிங்க ஐயா. ஐயா சீக்கிரம் அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. எப்படியாவது அவரை வர வச்சு அந்த பொம்மை கிட்ட இருந்து எங்க எல்லாரையும் எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. ஐயா இல்லன்னா நாங்க எல்லாரும் செத்துருவோம் ஐயா. உடனே அந்த அல் அலீம் இருக்கிற இடத்துக்கு உங்க 4 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஐயோ, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரிம்மா, நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி. என்னது? என்ன பார்த்து பயந்து ஓடுன அந்த பொம்மி மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காளா? ஆமா ஆமா ஆமா. அவ ஆத்மாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிருச்சா? ஆமாங்க ஐயா, அந்த 6 கால பூஜை அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கு. ஐயா அந்த பொம்மை ஆவியை மட்டும் நீங்க அழிச்சிட்டீங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். டேய், அவருக்கு என்னடா புண்ணியம்? அவரே ஒரு ஆவிதான்டா. ஐயோ சும்மா ஏதாவது வர வேண்டியது.
டேய் உன்ன என்ன ரெண்டு பண்ற பேரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இவனை பாரு தமன்னா. சும்மா இருங்க பார்த்தோம்னா சித்தப்பா. வெறுப்பேத்திட்டு இருக்காரு. சரி சரி, என்ன சரணடைஞ்சி உதவின்னு வந்தவங்களுக்கு நான் உதவி செய்யாம விட மாட்டேன். ஆஹா, ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றிங்க. நீ கிளம்பலாம், இனி நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இனி அல்லலீம் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணுவார். சரிங்க சரிங்க. ஓம் ரீம் கிரீம் காளி. உங்களாலதான் அவ நிறைய விஷயங்கள்ல காப்பாத்தப்பட்டிருக்கா. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்குமா நன்றி? ஆனா இன்னொரு விஷயம் சொன்னியே, நீங்க யாரு என்னன்னு தெரியாதுன்னு. அது எனக்கே தெரியாது. அதை இன்னும் நான் தேடிக்கிட்டு தான்மா இருக்கேன். ஐயா, உங்களை ஒரு தெளிவில்லாத நிலையில தான் குழப்பத்தோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எனக்கே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. சரி, உன்னோட குழப்பத்தை நீ சொல்லு, தீர்க்க முடியுதான்னு பாக்குறேன். ஐயா, எல்லா பிரச்சனையும் தீக்கிற உங்களுக்கு என்னையா குழப்பம் வந்துற போது? இப்போ என் பிரச்சனை என்னன்னா, சொல்றேன். நீ கேட்ட கேள்விக்கு விடைய சொல்றேன். அது உன் குழப்பத்தை தீக்குதான்னு பாரு. இந்த உலகத்துல ஆன்ம தத்துவங்கள் 24. இந்த 24 ஆன்ம தத்துவங்களுமே உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே அடிப்படை. சிவ தத்துவத்தால வித்யா தத்துவம் தூண்டப்பட்டு இந்த உலகத்துல ஆன்மாக்கள் இயங்குறதுக்கு கருவிகள் வழங்கப்படும். அப்படி இயங்குற பௌதீக உடலுக்கும் அது சார்ந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவுக்கு ரொம்ப அவசியம். அதனால இந்த ஆன்மாவுக்கு சில நேரத்துல அழிக்கின்ற செயலை விட காக்கின்ற செயலை செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அப்பேற்பட்ட நிர்பந்தம் தான் உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில உன் எதிரிகளை விரல் சொடுக்கிற நேரத்துல உன்னால அழிக்க முடியும். அதே நேரம் ராணியோட வயிற்றுல அவ சுமந்துட்டு இருக்கிற குழந்தைய சுகப்பிரசவமா பெத்தெடுக்கிறதுக்கு பாதுகாப்பா இருந்து காக்கவும் உன்னால முடியும். ஆனா விதியோட விளையாட்டு என்னன்னா, மேல சொன்ன 2ல எதையாவது ஒன்னத்தான் உன்னால தேர்வு செய்ய முடியும். சொல்லு பூமி, எதிரிகள் அழிக்க போறியா இல்ல ராணியையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையையும் காக்க போறியா? ஐயா, எனக்கு எல்லாத்தையும் விடவும் முக்கியம் ராணியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் தான். அத நான் காப்பாத்துறேன். பழிவாங்குற உணர்வை நான் இப்போதைக்கு விட்டுடுறேன். அப்ப ராணிக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறாம இருக்க பாருமா. அது மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். இல்லைன்னா மீட்டெடுக்க முடியாத இடத்துக்கு போய் காணாம போயிருவ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.